Hi friends, welcome to Sruthi Tamil Info. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சிக்கன், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மிளகு பேஸ்ட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், தேங்காய் பால். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வறுக்கட்டிக்கும் வதக்கணும். அதிலே கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு மிளகு இது மூணுமே சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் நம்ம சேர்த்துக்கணும். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளி அதில் சேர்த்துருங்க. தக்காளி அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 minutes மூடி வச்சுருங்க. ஏன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியே நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்படியே தக்காளி நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு அகைன் ஒரு 2 minutes விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இதில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் அதில் சேர்த்துருங்க. சிக்கனையும் அதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் அது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொத்தமல்லி அதில் தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மிளகும் தேங்காய் பால் தான் சிக்கனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது முக்கியமாக இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் ஸ்ருதி தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.